رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இஸ்லாமிய குடும்பங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை அறிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான உள்ள கேள்விகளை 10 சுற்றுகளாக வடிவமைத்து ஒவ்வொரு சுற்றுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி தொகுக்கப்படுகிறது. சகர் நேரம் பயனுள்ளதாக அமைவதற்காகவும் நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்கள் இதில் பயனடைவதற்காகவும் இந்த நிகழ்ச்சி தொகுக்கப்பட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ரமலான் சகர் நேரத்தில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி 10 சுற்றுகளாக நடைபெற இருக்கின்றது. முதல் சுற்று ஒன்றை சொல் பரிசை வெல் என்ற அடிப்படையில், இரண்டாவது சுற்று விடுபட்டதை கண்டுபிடி என்ற அடிப்படையிலும், மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்தும் என்ற அடிப்படையிலும், நான்காவது சுற்று எனக்கு நானே என்ற தலைப்பிலும், ஐந்தாவது சுற்று நானா நீயா என்ற அடிப்படையிலும், ஆறாவது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற அடிப்படையிலும், ஏழாவது சுற்று கண்டுபிடி கண்டுபிடி என்ற தலைப்பின் கீழும், எட்டாவது சுற்று செய்கையும் பதிலும் என்ற தலைப்பின் கீழும், ஒன்பதாவது சுற்று கேட்டு சொல் பதிலை சொல் பரிசை வெல் என்பது போன்ற சுற்றாகவும், 10வது சுற்று மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் என்ற 10 சுற்றுகளாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டு ரமலான் சகர் நேரத்தில் ஒளிபரப்ப செய்யப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை நாமும் பார்த்து பயனடைவது போன்று நம்முடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்குள்ளே இப்போது உள்ளே நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியில் அன்னூர், அல் மாயிதா, அல் அஹ்ராஃப் என்ற 4 அணியாக பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த 4 அணியினரும் தங்களை தற்போது அறிமுகம் செய்வார்கள். அன்னூர் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்மாயில் பிலால், தஞ்சை மாவட்டம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஐயம்பேட்டை கிளை. ஐயம்பேட்டை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏ முகமது ரஃபான், தஞ்சாவூர் மாவட்டம், ஐயம்பேட்டை கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். அஹ்மது ஹியா, காரைக்கால் மாவட்டம், டிஎன்டேஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது இப்ராஹிம், காரைக்கால் மாவட்டம். அல் மாயிதா அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது சலீம், தஞ்சை மாநகர கிளை, தஞ்சை தெற்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது இஸ்தியாக், தஞ்சை தெற்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது சாஹில், காரைக்கால் மாவட்டம். சையது முபாரக், காரைக்கால் மாவட்டம். அர் ராஹது அணியினர் அறிமுகப்படுத்திக்கிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீரான், திருப்பூர் மாவட்டம், பல்லடம் நகர கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிஸ்தாக், திருப்பூர் மாவட்டம், பல்லடம் நகர கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். தஜீம், பெரம்பலூர் மாவட்டம், லப்பைக்குடிக்காடு கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது அன்சாரி, லப்பைக்குடிக்காடு, பெரம்பலூர் மாவட்டம். அல் அஹ்ராஃப் அணியினர் உங்களை அறிமுகப்படுத்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது தௌஃபிக் ராஜா, மதுரை மாவட்டம், எஸ்எம்புரம் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். எம் முகமது அர்ஷத், மதுரை மாவட்டம். ஏ முகமது இர்ஃபான், தஞ்சை தெற்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அபுபக்கர் சித்திக், தஞ்சை மாநகரம், தஞ்சை தெற்கு மாவட்டம். சரி, இதில் உள்ள ஒவ்வொரு சுற்றுகளும் என்ன மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோமா? தயாராக இருக்கீங்களா? முதல் கேள்வி, அன்னூர் அணியினருக்கு ஒன்றை சொல் பரிசை வெல். முஅத்தா போரின் போது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எத்தனை வாட்கள் உடைந்து போயின? ஆப்ஷன் தருவாங்க. ஆப்ஷனை பார்த்துட்டு உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 10. ஆப்ஷன் பி 9. ஆப்ஷன் பி 9. கம்ப்யூட்டர் ஜி 9 சரியான விடையை சொல்லியிருக்கின்றார்கள். 50 மதிப்பெண்கள் அன்னூர் அணியினருக்கு இப்பொழுது வழங்கப்படுகிறது. ஓகேவா? சரி, சந்தோஷம்.
அடுத்து அல் ஆராஃப் அணியினருக்கான கேள்வி. காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையின் சகோதரர் புதல்வர் யார்? கேள்வியை தெளிவாக படிச்சுக்கணும். காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையின் சகோதரர் புதல்வர் யார்? ஏ அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு, பி அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, சி அபு கைசமா ரலியல்லாஹு அன்ஹு, டி அபு தஹதா ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். அபு ஹதாதா ஏ. ஏ அபு கத்தாதா ரலியல்லாஹு என்று சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். 50 புள்ளிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கான ஆதாரம் புகாரில 4418வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு. அடுத்த கேள்வி ஆர் ராஹத் அணியினருக்கு. தயாராக இருக்கீங்களா? கேள்வி கேட்கலாமா? சரி. கம்ப்யூட்டர் ஜி, மக்கா வெற்றியின் போது காபாவின் சாவியை கொண்டு வருமாறு யாருக்கு நபிகளார் உத்தரவிட்டார்கள்? ஏ அபு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பி சௌஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, சி அலி ரலியல்லாஹு அன்ஹு, டி உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஓகே தானா? 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்கிறீங்களா? கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுவோமா? மார்க் போயிடும். பரவாயில்லையா? தப்பாக இருந்தா கரெக்டாக தான் இருக்கா? கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி, உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லியிருந்தீங்க? நீங்கள் சொன்னது தவறான விடை. சரியான விடை உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான விடை. உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் நீங்கள் இழக்கிறீங்க. அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு. தயாராக இருக்கீங்களா? இறுதி ஹஜ்ஜின் போது எந்த நபித்தோழரை நோய் விசாரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள்? 4 ஆப்ஷன் கொடுப்போம். உங்களுக்கு 20 செகண்ட் நேரமும் கொடுப்போம். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி மஷ்வரா பண்ணி சொல்லலாம். ஆப்ஷன் ஏ சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, பி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சி சாத் பின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு, டி சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் அபி வக்காஸ். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி சாத் பின் அபி வக்காஸ். சரியான பதில் தானா? தப்பாக இருந்தால் மார்க் போயிடும். பரவாயில்லையா? கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, சரியான விடை சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி 50 மதிப்பெண்களை அல் மாயிதா அணியினர் பெறுகின்றனர். ஒன்றை சொல் பரிசை வெல் முதல் சுற்று நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக 2வது சுற்று விடுபட்டதை கண்டுபிடி. குரான் வசனங்கள்ல இருந்தும் ஹதீஸ்கள்ல இருந்தும் ஒரு வசனத்தை ஹதீஸை எடுத்து போட்டு அதில் கோடிட்ட இடத்தை நிரப்புறது தான் விடுபட்டதை கண்டுபிடின்ற இந்த சுற்றுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்போம். குரான் வசனங்களை ஹதீஸை நம்ம படித்திருந்தோம் என்று சொன்னால் ஈஸியாக நம்ம பதில் சொல்வதற்கான வாய்ப்பு அதில் இருக்கிறது. முதல் கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கு. டேஷ் அகற்றப்பட்டு அவர்கள் சஜிதா செய்வதற்கு அழைக்கப்படும் நாளில் அதற்கு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். உங்களுக்கு 30 வினாடிகள் கொடுக்கப்படுகிறது. இதில் ஆப்ஷன் கிடையாது. என்னன்றதை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 75 புள்ளிகள் இதில் வழங்கப்படுகிறது. 75 மார்க் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்பு. மறுமையில் அவங்க தொழுகதை அவங்களுக்கு அந்த சஜிதா செய்ய சக்தி பெற மாட்டாங்க. கம்ப்யூட்டர் ஜி, கெண்டை காலிலிருந்து திரை அகற்றப்பட்டு யாருடைய கெண்டை காலில் இருக்கும்? இறைவனுடைய கெண்டை காலில் இருக்கக்கூடிய திரை அகற்றப்படும். சரிங்களா? உங்களுடைய நேரமும் முடிவடைந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. 30 வினாடிகள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண மசூரா பண்ண உள்ள நேரம். சரி, முயற்சி பண்ணுங்க. அடுத்து அர் ராஹத் அணியினருக்கான கேள்வி. மற்றவர்களுக்கு தொழுகை நடத்துபவர்
டேஷ் நடத்தட்டும், ஏனெனில் பலவீனர்கள், நோயாளிகள், முதியவர்கள் அவர்களில் உள்ளனர். இலகுவாக. மற்றவர்களுக்கு தொழுகை நடத்துபவர் டேஷ் இலகுவாக நடத்தட்டும் என்ற பதில சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி, இலகுவாக, சுருக்கமாக, ஒரு பெரிய நீண்ட ஒரு தொழுகையை தொழும்போது பின்னாடி இருக்கக்கூடிய வயோதிகர்கள், நோயாளிகள் கஷ்டப்படுவாங்கன்ற அடிப்படையில் உள்ள அந்த செய்தியை படித்து அதோடைய பதிலை சொல்லியிருக்கிறாங்க. 75 மதிப்பெண்களை அர்-ரஹ்த் அணியினர் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி, அல் மாயிதா அணியினருக்கு. அருகிலுள்ள வானத்தை விளக்குகளால் அலங்கரித்தோம், அவற்றை ஷைத்தான்களுக்காக டேஷ் ஆக்கினோம். டிஸ்கஷன் நடக்குது. சரியான விடையை சொல்வார்களா என்பது தான் தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் முடிய போது முடிஞ்சிருச்சு. டிஸ்கஷனில் என்ன பதில் கிடைச்சதா? என்ன பதிலை முடிவு பண்ணீங்க? நட்சத்திரங்களாக ஆக்கினோம் அப்படின்னு. சரி. கம்ப்யூட்டர் ஜி, எரிகற்களாக ஆக்கினோம். குறிப்பிட்ட நேரம் தாண்டியும் நீங்கள் பதில் சொல்லலை, அதனால் உங்களுக்கு மதிப்பெண்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, அன்னூர் அணியினருக்கு. தயாராக இருக்கீங்களா? எவருடைய நாச வேலைகளில் இருந்து அவருடைய டேஷ் பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 30 வினாடிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு இலகுவான கேள்வி. 75 மதிப்பெண்கள். அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லை. அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ என்று சொல்லியிருக்கிறீங்க. என்ன பதில் பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, அண்டை வீட்டுக்காருக்கு, நம்ம கிட்ட இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக பெறப்படணுன்றதை உறுதி செய்யக்கூடிய ஒரு செய்தியாக அது இருக்கிறது. முஸ்லீமில் 73வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய 75 மதிப்பெண்களை நீங்கள் இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விடுபட்டதை கண்டுபிடி என்ற இந்த 2வது சுற்று நிறைவு பெறுகிறது. இதில் 3வது சுற்று பதிலும் எழுத்தும். இது என்ன? இந்த சுற்றுடைய விஷயம் என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய அத்தியாயங்களுடைய பெயர்கள் தான் இதில் நம்ம கேள்வியாக கேட்க போகிறோம். அந்த கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அந்த பதில் சொன்னதுக்காக உங்களுக்கு 50 புள்ளிகள் வழங்கப்படும். தவறாக சொன்னீங்கன்னா 50 புள்ளிகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தவறாக சொன்னதுக்கு பிறகு கூட நாங்கள் உங்களுக்கு அந்த பெயரை என்னன்றதை சொன்ன பிறகு உங்களுடைய குரூப்பாக நீங்கள் கூட்டு முயற்சியாக செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு அதற்கு ஒரு 50 மதிப்பெண் தரலாம் என்று முடிவு செய்து அந்த எழுத்துக்களை தனித்தனியாக வைத்திருக்கிறோம். உங்களுடைய கூட்டு முயற்சி எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதற்கு ஒரு 50 மதிப்பெண் இருக்குது. போகுமா இந்த ரவுண்டுக்குள்ளே? தயாராக இருக்கீங்களா? முதல்ல அன்னூர் அணியினருக்கான கேள்வி. முற்பகல் நேரத்தின் பெயர். ஏ அல் மாயிதா, பி அல் அனாம், சி அல் துஹா, டி அல் முத்தஸீர். அஸ்ஸலாமு அலைக்கும். சி அல்லுஹா. சி அல் துஹா. கரெக்டா? ஓகேவா? கம்ப்யூட்டர் லாக் பண்ணுவோமா? கம்ப்யூட்டர் ஜி, அல்லுஹா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 50 மதிப்பெண்களை வாங்கியிருக்கீங்க. வாங்க இங்கே வாங்க. அடுத்த உங்களுக்கு கூட்டு முயற்சியை நம்ம செக் பண்ணுவோம். வாங்க, நீங்கள் நில்லுங்க கொஞ்சம். கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இருபது, 19, 18, 17,
16 இன்னும் ஒரு எழுத்துக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்னும் 10-11 வினாடிகள் தான் இருக்கிறது. கடுமையான ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அந்த ஹா என்ற எழுத்து எடுப்பாங்களான்றது தான் இப்போ எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைய போகிறது. நேரம் முடிவடைந்து விட்டது. அன்னூர் அணியினருக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு. அத்தி மரம் பற்றி பேசும் அத்தியாயம் எது? அல் ஆராஃப், அத்தீன், அல் லைல், அல் முஜாதலா. ஆப்ஷன் பி அத்தீன். அத்தீன் அத்தீன் என்ற பதிலை சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கூட்டு முயற்சியை பார்ப்போமா? வாங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் போயிடலாம். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ரொம்ப பரபரப்பாக சென்று கொடுக்கக்கூடிய இந்த சுற்றுல வந்து அத்தியாயத்துடைய பெயர்களை தேடுறதுக்காக 2 ஆவை எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க, 4 தீயை எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. அத்தீன் வந்துருச்சா? அத்தீன் வந்தது மாதிரி தெரியலையே. வந்துருச்சான்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் நேரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அத்தீன்னு வந்திருக்கா? கரெக்டாக இருக்கா? ஓகே, வந்திருக்கு. திருக்குரானுடைய அத்தியாயங்களுடைய பெயர்களை சொல்லி அந்த பெயர்களை அந்த எழுத்துக்களை அடுக்கக்கூடிய இந்த போட்டிக்கு அடுத்ததாக அர்-ரஹ்த் அணியினர் தயாராக இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி, ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்ற வசனம் இடம்பெற்ற அத்தியாயம் எது? ஆப்ஷன் ஏ அல் கதிர், ஆப்ஷன் பி அல் அஹ்ஸாப், ஆப்ஷன் சி அல் மசத், ஆப்ஷன் டி அல் இஸ்ரா. ஆப்ஷன் ஏ அல் கதிர். ஆப்ஷன் ஏ அல் கதர். அல் கதர் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. சரியா என்பதை இப்போ பார்ப்போம். அல் கதர் சரியான விடையை சொல்லியிருக்கிறீங்க. 50 மதிப்பெண்களை அர்-ரஹ்த் அணியினர் பெறுகிறீர்கள். வாங்க உங்கள் டீம் ஒர்க்கை பார்ப்போம். இப்படி வாங்க, பார்த்து மெதுவாக வாங்க. ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஒரு அடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. 3 பேர் அந்த எழுத்துக்களை தொகுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. பெரிய ஒரு டிஸ்கஷனோடு இருக்கிற நேரத்தில் இங்கேருந்து அவர் நேராக போய் அந்த எழுத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டார். கரெக்டாக அவங்க வைத்துருவாங்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வினாடிகள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் மாற்றி மாற்றி செய்கிறாங்க. கரெக்டாக வந்து விடுமா? ஓகே, விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய பதிலும் எழுத்தும் நிகழ்ச்சியில் அர்-ரஹ்த் அணியினர் 100 மதிப்பெண்களை முழுமையாக இந்த நேரத்தில் பெற்றிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கு நிலநடுக்கம் பற்றி பேசும் அத்தியாயம். ரொம்ப ஈஸியான கேள்வி வந்திருக்கா? ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. தம்பி பார்ப்போம். அல் சுமர், அல் ஜில்சால், அஸ் ஜில்சால், அஷ் ஷம்ஸ், அஷ் ஷரக். நிலநடுக்கம் பற்றி பேசும் அத்தியாயம். நேரம் முடிய போது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி அஸ் ஜில்சால். ஓகேவா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி சரியான விடையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. 50 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். அடுத்து வாங்க டீம் ஒர்க்கை பார்க்கலாம். இப்படி வாங்க. அஸ்ஸில்சால். ஓகே, ரெடி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அடுக்கிறதுக்காக ஒருவர் நிற்கிறாரு. ஒருத்தர் வந்து எழுத்துக்களை தேடிட்டு இருக்கிறாங்க. அடிக்கிடுவாங்களான்னு தெரியல. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. 29, 28, 27 என்று வினாடிகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. அவங்க ஒரு பரபரப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அடுக்கி விடுவார்களா என்பது தெரியல. நேரம் முடிய போது.
நேரம் முடிய போகுது. இசு கொடுங்கன்றாரு, இசு கொடுப்பாங்களான்னு தெரியல, கொடுத்து விட்டார் என்று நினைக்கிறேன். நேரம் முடியறதுக்குள்ள சரியான நேரத்தில் கடைசி அந்த நொடியையும் பயன்படுத்தி தங்களுடைய அந்த 50 மதிப்பெண்களை முழுமையாக பெறுகிறார்கள் அல் அகராஃப் அணியினர். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்ப நிகழ்ச்சியுடைய 4வது சுற்று எனக்கு நானே. அல் அகராஃப் அணியினர் எனக்கு என்ன கேள்வி என்பதை அவங்களே தேர்ந்தெடுக்க வராங்க. வாங்க பார்ப்போம். என்ன வேணும்? ஈஸி வேணுமா கஷ்டம் வேணுமா? ஈஸி. சரி, இந்த சுற்றுல 3 வகையான கேள்விகள் இருக்கிறது. கொஞ்சம் ஈஸியாக, அதை விட கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னு 3 கேள்விகளை நம்ம தொகுத்து வச்சுருக்கிறோம். அது என்ன அவர்களுக்கு வருகிறதோ அந்த கேள்வியை கேட்குற அடிப்படையில், ஈஸி அந்த அடிப்படையில் உள்ள கேள்வி அல் அகராஃப் அணியினர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கம்ப்யூட்டர்ஜி வந்தவரும் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காரு. நல்ல ஈஸியான ஒரு கொஸ்டினை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஈஸியாக பதில் சொல்லி ஈஸியாக ஒரு 100 மார்க் வாங்கிடலாம் என்று நினைக்கிறாங்க. கொஞ்சம் ஈஸியான கேள்வியை அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஈஸியாக 100 மார்க் வாங்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் யார்? ஏ நற்குணம், பி பெற்றோர்களிடத்தில் சிறந்தவர், சி மனைவியிடத்தில் சிறந்தவர், டி தர்மம் செய்தவர். நேரம் முடியடைய போகிறது. ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டாங்க, ஈஸியான கொஸ்டினாக தான் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா 100 மார்க். ஆப்ஷன் பி பெற்றோர்களிடத்தில் சிறந்தவர் அப்படின்ற ஒரு பதிலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி சொன்ன ஒரு பதில். 100 மதிப்பெண்களை நம்ம பெற போகிறோமான்றது தெரியல. கம்ப்யூட்டர்ஜி, நற்குணம், உங்களில் யார் நற்குணம் கொண்டவரோ அவர் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர். ஆதாரம் திருமிதி 1162வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 100 மதிப்பெண்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து எனக்கு நானே. வாங்க அருளாக அணியினர் வாங்க வாங்க. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? கஷ்டமாக எதிர்பார்க்குறீங்களா? ஏன் ஈஸியாக 100 மார்க் கிடைக்கும் போது ஏன் நம்ம கஷ்டமான கேள்விக்கு போகணும்? நிறைய முயற்சி பண்ணலான்னு. மசாலா அடிங்க பார்ப்போம் என்ன வருதுன்னு. மாடரேட், மீடியமாக வந்திருக்கு. இந்த கஷ்டமாக இருக்கிறது தான் நம்ம அது கஷ்டம்னு எதிர்பார்ப்போம். முதல்ல கஷ்டப்படும் போது பின்னாடி லேஸ் இருக்குதுன்ற குரான் வசன அடிப்படையில் கஷ்டமாக எதிர்பார்க்குறோன்ற அந்த மனநிலையில் அந்த சிறுவர் இருந்திருக்கிறார். பரவாயில்ல, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், மாஷா அல்லாஹ். கம்ப்யூட்டர்ஜி மீடியமாக போடுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த இடத்தில் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்தார்கள்? ஏ தன்யீம், பி யலம்லம், சி ஜுஹ்ஃபா, டி கர்ன். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தன்யீம். தன்யீம் என்ற இடத்துல இஹ்ராம் அணிஞ்சாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஓகேவா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர்ஜி சரியான விடையை சொல்லி 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கஷ்டமான கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று வந்தீர்கள். மீடியமான கேள்வி வந்தது. மீடியமான கேள்வியை கேட்டு அதில் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக அன்னூர் அணியினருக்கு தயாராக இருக்கீங்களா? வாங்க தம்பி வாங்க.
இருங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஈஸியாகவே நம்ம சீக்கிரமாக முன்னேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்துருவோமேன்ற அந்த அடிப்படையில் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். அந்த பக்கம் டிஃபிகல்ட், கஷ்டமான கேள்வி வந்திருக்கு. ஈஸியாக நம்ம எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் வந்திருக்கிறதோ ரொம்ப கஷ்டமான கேள்வி வந்திருக்கு. பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி ஒரு மனசு வச்சு அந்த கஷ்டத்தில் ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச கேள்வி கேட்டிருந்தா பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் திருடப்பட்டது என்ற செய்தியை சலமா இப்னு அஹ்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யாருடைய அடிமை தகவலை கூறினார்கள்? ஏ அப்துல் ரஹ்மான் இப்னு கலஃப் ரலியல்லாஹு அன்ஹு, பி அப்துல் ரஹ்மான் இப்னு ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு, சி அப்துல் ரஹ்மான் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, டி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் டி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் டி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. பதில் சரியாக இருக்குமா? நமக்கு 100 மதிப்பெண் கிடைக்குமா? மதிப்பெண்ணை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான பதில். சரியான பதிலை சொல்லி அன்னூர் அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்ததாக அல் மாயிதா அணியினருக்கு வாங்க. எனக்கு நானே, உங்களுக்கு நீங்களே கேள்வியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. ஈஸியோ கஷ்டமோ மீடியமோ என்ன நீங்கள் விரும்புகிறீங்க? மாடரேட், மீடியமாக விரும்புகிறீங்க. சரி பார்ப்போம் அல்ல என்ன நாடான்னு. ஈஸியாக வந்துருக்கு, பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி ஈஸியாக ஒரு கேள்வியை போடுங்க. 100 மதிப்பெண்கள் ஈஸியான கேள்வி மூலமாக வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனைவியை தலாக் விட்டு திரும்ப அழைத்து கொண்டார்கள்? ஏ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, சி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, டி மாரியா ரலியல்லாஹு அன்ஹா. மஷூரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பதில் என்பதை குறுகிய நேரத்துக்குள்ள பதில் சொல்வதற்கான ஒரு நிலை இருக்கிறது. ஆப்ஷன் சி அப்சார் ரலியல்லாஹு. ஆப்ஷன் சி அப்சார் ரலியல்லாஹு அன்ஹா. மஷூரா பண்ணிட்டீங்களா? மஷூரா பண்ணி தான் சொல்லியிருக்கீங்களா? தப்பாக இருந்தால் மார்க் போயிருமே, பரவாயில்லையா? சரி. கம்ப்யூட்டர் ஜி அப்சா ரலியல்லாஹு அன்ஹா என்பது சரியான விடை. ஈஸியாக கேட்டு ஈஸியாக பதில் சொல்லி ஈஸியாக 100 மார்க் வாங்கியிருக்கிறோம். ஓகே, எனக்கு நானே என்ற இந்த 4வது சுற்று நிறைவடைகிறது. அதற்கு அடுத்ததாக நானா நீயா அழுத்திட்டிங்கன்னா அடுத்த ஆளுக்கு வராது ஆப்ஷன். ஓகேவா? ஒருத்தருக்கு தான் ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே, நீங்கள் செக் பண்ணுங்கள். வருதா? எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதா? யாருக்கா ஒருத்தருக்கு தான் ஆன் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யாருக்கு பதில் தெரியுதோ அவங்க முந்திக்கிட்டு ஆஃப் பண்ணுங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய 5வது சுற்று நானா நீயா. இந்த சுற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். உயிர் தியாகிகளுக்கு எத்தனை சிறப்புகள் வழங்கப்படும்? அதாவது 4 ஆப்ஷனும் வந்ததுக்கப்புறம் தான் பஸர் அழுத்தணும். ஏ 8 சிறப்பு, பி 5 சிறப்பு, சி 6 சிறப்பு, டி 7 சிறப்பு. அருள் ராகதானியினருக்கு சொல்லுங்க. 7 சிறப்பு. 7 சிறப்புகள். நீங்கள் தான் பஸரை எடுத்திருக்கீங்க ஃபஸ்ட் டைமாக. தவறான பதிலாக இருந்ததுன்னா வேறு மார்க்கு போயிடும், வேறு அணிக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7 சிறப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னொருத்தருக்கு ஆப்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? சரி, ரெடியாக இருக்கீங்களா? அடுத்து யாருக்காவது ஒரு ஆப்ஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். 6 சிறப்பு. சரி,
அவங்க டிஏ சொல்லியிருக்கிறாங்க, இவங்க பிஏ சொல்லியிருக்கிறாங்க. அன்னூர் சொன்ன பி கரெக்டா, ரகது சொன்ன டி கரெக்டான்றதை இப்போ கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்டுருவோம். யாருக்கு அந்த 100 மதிப்பெண் கிடைக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஜி 6 சிறப்பு. 6 சிறப்பு என்பது சரியான பதில். அகமதில் வரக்கூடிய 17,115வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னூர் அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இன்னும் இந்த சுற்றில் 300 மதிப்பெண்கள் இருக்கிறது. யார் அந்த 300 மதிப்பெண்களை அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம நானா நீயா என்று போட்டி போட்டு எடுக்க போகிறோம் என்பதுதான் இந்த சுற்றில் உள்ள முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இரண்டாவது கேள்வி, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தர்மம் செய்வதற்காக என்ன செய்வார்கள்? ஏ வியாபாரம் செய்வார்கள், பி கடன் வாங்குவார்கள், சி பொருளை விற்பார்கள், டி இதில் எதுவும் இல்லை. அல் மாயிதா அணியினருக்கு என்ன செய்வாங்க சொல்லுங்க? வியாபாரம் செய்வார்கள். வியாபாரம் செய்வார்கள் அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இன்னொருத்தருக்கும் நம்ம ஒரு ஆப்ஷனை கொடுத்து பார்க்கலாம். அவங்க வியாபாரம் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கு. அல் அஹ்ராஃப் அணியினருக்கான வாய்ப்பு. சி பொருளை விற்பார்கள். சி பொருளை விற்பார்கள். ஏ வியாபாரம் செய்வார்கள், சி பொருளை விற்பார்கள். எப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆப்ஷன் கொடுத்தோம்னா 4ல் 1 சரியாயிரும். அப்படி கொடுக்க முடியாது. 2 பேரில் யாருன்னு வேணா பார்ப்போமா? ஏ கரெக்டா, சி கரெக்டா? கம்ப்யூட்டர் ஜி ரெண்டுமே தவறு. கடன் வாங்குவார்கள், தர்மம் செய்வதற்காக கடன் வாங்குவார்கள். அகமதில் 25,588வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து நானா நீயா சுற்றுடைய 3வது கேள்வி, ஆரம்ப காலத்தில் எந்த பெயரில் நற்சிந்தனை கொண்ட ஒரு சிலர் ஒரு குழுவாக கூடி பாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்து வந்தனர்? கேள்வியை நல்லா படிச்சுக்கிங்க. ஏ முத்தஃபீன் அபீபில், ஹில்புல் முத்தையிபீன், முத்தையிபீன் அத்காபீன், அல் மாயிதா. ஆப்ஷன் சி ஹில்புல் முத்தையிபின். ஆப்ஷன் சி ஹில்புல் முத்தையிபீன். சரி, கம்ப்யூட்டர் ஜி இல்ஃபுல் முத்தையிபீன் என்ற சரியான விடையை சொல்லி அல் மாயிதா அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்து காபாவை தவாப் செய்து 2 ரக்காத் தொழுதால் கிடைக்கும் நன்மை என்ன? ஹஜ்ஜி செய்த நன்மை, உம்ரா செய்த நன்மை, தர்மம் செய்த நன்மை, அடிமையை விடுதலை செய்த நன்மை. அல் அஹ்ராஃப். அல் அஹ்ராஃப் அணியினருக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். நேரம் முடியடைய போது. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி அடிமையை விடுதலை செய்த நன்மை. கம்ப்யூட்டர் ஜி டி என்பது சரியான விடை. அல் அஹ்ராஃப் அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்து 6வது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் கஷ்டத்திலே விரும்புகிறவங்க, எங்களுக்கு கஷ்டம் பெருசு இல்லைன்னு தம்பி இருக்கிறாப்புல. பார்ப்போம். 6வது சுற்றுடைய முதல் கேள்வி. இந்த சுற்றில் கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் வரும். அதில் நாம் பதில் சொன்னோம்னு சொன்னால் 100 மதிப்பெண்கள் பெறலாம். முதல் கேள்வி அன்னூர் அணியினருக்கு. ஒரு பயணத்தின் போது ஃபஜர் துலாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள். அப்போது தூக்கத்திலிருந்து எழுந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வார்த்தையை சப்தமிட்டு கூறினார்கள்? சுபஹான் அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
வினாடிகள் முடிய போகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏ சுபஹானல்லாஹ். ஏ சுபஹானல்லாஹ். தொழுகையை விட்டு உறங்கிட்டாங்க. ஒரு நிலையில் எழுந்திரிச்சு சுபஹானல்லாஹ் என்று சொல்லி உமர் அலி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் மார்க்க 100 மதிப்பெண்களை இழக்கிறீங்க. புகாரியில் 344வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி அல் அஹ்ராஃப் அணியினருக்கு. எந்த ஊரை சார்ந்தவர்கள் பள்ளிவாசலில் சத்தமிட்டு பேசிக்கொண்டு இருக்கும்போது உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் கண்டித்தார்கள்? ஏ திகாமா வாசிகள், பி உஹது வாசிகள், சி தாயிஃப் வாசிகள், டி கிராமவாசிகள். இந்த கேள்வியை அல் அஹ்ராஃப் அணிகிட்ட தான் கேட்டேன். அவங்க 4 பேருமே தனித்தனியாக யோசிக்கிறாங்க. இப்போ தான் டிஸ்கஷன் வந்திருக்கிறாங்க. பார்ப்போம் சரியான விடையை சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ திகாமா வாசிகள். கம்ப்யூட்டர் ஜி தாயிஃப் வாசிகள் என்பதுதான் சரியான பதில். திகாமா வாசிகள் என்பது தவறான பதில். இதற்கான ஆதாரம் புகாரில 470வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு. கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றின் மீது அடித்து கருவை சிதைத்து குறைப்பிரசவம் ஏற்படுத்துபவர்கள் செய்யும் பரிகாரம் என்ன? ஆப்ஷன் ஏ தனது குழந்தையை இழப்பீடாக வழங்குதல். ஆப்ஷன் பி தர்மம் செய்தல். ஆப்ஷன் சி அடிமையை இழப்பீடாக வழங்குதல். ஆப்ஷன் டி அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆப்ஷன் சி அடிமையை இழப்பீடாக வழங்குதல். ஆப்ஷன் சி அடிமையை இழப்பீடாக வழங்குதல் என்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி அடிமையை இழப்பீடாக வழங்குதல் சரியான பதிலை சொல்லி அல் மாயிதா அணியினர் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் எடுத்த கேள்விகளுக்கு இலகுவாக பதில் சொல்லி நாங்கள் 100 மதிப்பெண்களை பெறுகிறோம் என்று சொல்லி தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி அர் ரஹது அணியினருக்கு. இதுக்கான ஆதாரம் உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடம் ஒரு பெண்ணுக்கு குறைப்பிரசவம் ஏற்பட செய்வது குறித்து, அதாவது கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றின் மீது அடித்து கருவை சிதைத்து குறைப்பிரசவம் ஏற்படுத்துவது குறித்து கேட்டார்கள். அப்போது இந்த குற்றத்திற்கு பரிகாரம் என்ன என்பது தொடர்பாக உங்களில் யாரேனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதும் கேட்டுள்ளீர்களா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வினவினார்கள். நான் கேட்டிருக்கிறேன் என்று நான் சொன்னேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது என்ன என்று கேட்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிசுவுக்காக ஒரு ஆண் அடிமையை அல்லது ஒரு அடிமை பெண்ணை இழப்பீடாக வழங்கிட வேண்டும் என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 7317வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி அல் ரஹது அணியினருக்கு. ஈராக் பகுதிக்கு சென்ற படைப்பிரிவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன்களில் ஒருவர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மற்றொருவரின் பெயர் என்ன? கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா 100 மதிப்பெண்கள். ஏ சாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, பி முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு, சி உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, டி சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சுற்று விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அர் ரஹது அணியினர் தங்களுக்கான கேள்விக்கான பதிலை சொல்ல காத்திருக்கிறார்கள். சி உபைதுல்லா ரலி. சி உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. கம்ப்யூட்டர் ஜி சரியான விடையை சொல்லி அர் ரஹது அணியினர் 100 மதிப்பெண்களை 100 புள்ளிகளை பெறுகிறார்கள். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய 6 சுற்றுகள் முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அன்னூர் அணியினர்
ரொம்ப நீங்கள் ஆர்வமாக யார் யார் எவ்வளோ எவ்வளோ புள்ளி எடுத்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அன்னூர் அணியினர் 350 புள்ளிகளை எடுத்திருக்கிறாங்க. அல் மாயிதா அணியினர் 450 புள்ளிகளை எடுத்திருக்கிறாங்க. அர் ரஹது அணியினர் 375 புள்ளிகளை எடுத்திருக்கிறாங்க. அல் அஹ்ராஃப் அணியினர் 250 புள்ளிகளை எடுத்திருக்கிறாங்க. இன்னும் 4 சுற்றுகள் மீதம் உள்ளது. யார் இந்த பரிசுகளை வெல்லப் போகிறார், யார் முதல் பரிசுக்குரியவர் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.